காலை வணக்கம் நண்பர்களே. டே 1ல சொன்னேன் பார்த்தீங்களா, மறந்துட்டு வந்துட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல. பிரஷ்ஷ தான் இனிமேல் யாரும் மறந்துறாதீங்க. அதற்கு பிறகு ஒரு கட்டன் சாயா, அதற்கு பிறகு அருமையான காலையில் அருமையான ஒரு பாடல். நம்ம போகிற லொக்கேஷனுக்கான பஞ்சாயத்து தான் அது. நீயா நானாண்டு. அதற்கு பிறகு நம்ம வாகனத்தை தொடச்சிட்டு அங்கேருந்து ஒரு எக்ஸ்பெண்டபிள் போஷிங் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு நண்பர்களே. மைக்கேல் கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கோவமாக இருக்க மாட்டாப்புல. பால் கொஞ்சம் பார்க்க அப்படி திருப்பாப்புல. கேரளாவில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உணவு தான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நேரம் ரொம்ப முக்கியம் நண்பர்களே. அதனால் காலை உணவை முடிச்சுட்டு எங்கேனாலும் போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட வந்துட்டோம். ஆமாம் நண்பர்களே, கரெக்டாக டயத்துக்கு சாப்பிடலன்னா என் மண்டை கொஞ்சம் கோளாறாயிரும். அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு ஆர்டர் பண்ணி சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நண்பர்களே. இன்றைக்கான கருத்து, இயற்கையே பார்த்துக்கிறோம் நண்பர்களே. மனிதர்கள் அழிக்காமல் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. எக்ஸ்பெண்டபிள் போர்ஷன் கொடுத்தாச்சு. அதற்கு பிறகு ஒரு ஆட்டம். நீ கண்ணாடி கழட்டவே மாட்டியாடான்னு கேட்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் உண்மையாகவே மிஸ்கின் சார் ஃபேன் தான். வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை நண்பர்களே. கிளாஸ் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. வெறும் 5 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. எங்கள் யாருக்குமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. இருந்தாலும் ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நண்பர்களே. பின்னாடி இருந்து பார்க்கறது கிறிஸ்டோஃபர் மாதிரியே இருக்கும், ஆனால் அது கிறிஸ்டோஃபர் கிடையாது. ஒரு வழியில் ஒரு நகைச்சுவை. அதற்கு பிறகு ஒரு பாட்டு கச்சேரி வரப்போது. பாட்டு நேரம் ரொம்ப முக்கியம். மைக்கேலோட வெக்கத்துக்கு என்ன காரணம் தெரியல. தட்டில் சாப்பாடு வாங்கினாலும் சாப்பிட்ருவோம். இருந்தாலும் சிந்து ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் சாப்பிட்டாங்க. அந்த கிளம்பிட்டு ஒரே ஒரு குறை இருந்துச்சு, மழை வரலைன்னா. அந்த மழையும் வந்துருச்சு நண்பர்களே. இந்த ட்ரிப் பயங்கர சாட்டிஸ்ஃபைடு எங்கள் எல்லாருக்குமே. அங்கேருந்து கிளம்பி மைக்கேலுக்கு ஷர்ட் எடுக்க வந்துட்டோம். இது என்னோட ஃப்ரெண்டு கிறிஸ்டோஃபர், கடையில் வேலை பார்க்குற பையன் நினச்சிடாதீங்க. மற்றும் சில பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வர்றது எல்லாமே கட்டிப்பிடி வைத்தோம் நண்பர்களே. யாரும் தவறாக எண்ண வேண்டாம் எங்களை. அதுக்கு நண்பன் வாங்கிட்டு வந்த வாட்சையும் பார்த்துட்டு அவ்வளோதான் நண்பர்களே, முடிஞ்சு. இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு தான். நம்ம வேண்டிய நேரம் வந்துச்சு நண்பர்களே. இந்த 2 நாள் எங்கள் வாழ்க்கையில் யாராலையுமே மறக்க முடியாது. அப்புறம் என்ன நண்பர்களே, நம்பிக்கையோடு இருங்க. நல்லதே நடக்கும். அடுத்த பயணத்தில் சந்திப்போம்.